ஒரு இளம் எழுத்தாளர், பிஞ்செழுத்தாளர் குஹன் பிரசாத் அவர்களினுடைய வெயில், மழை, பனி என்கின்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஓரிரு கவிதைகளை. சாலை விபத்து என்றொரு கவிதை. சாலையில் அடிபட்டு உயிரிழந்த மனிதனை எடுத்து செல்கிறார்கள், உடலையாவது காப்பாற்ற. கடைசியில் ஒரு கேள்வி கேட்கிறார், சாலையோர நாய்களுக்கு என்று. ஏதேனும் ஒரு விபத்து நடந்துவிட்டால், மனிதனுக்கு நடந்துவிட்டால், அந்த மனிதனினுடைய உடலை, இறந்துவிட்ட அந்த உடலை எவ்வளவு பாதுகாப்பாக எடுத்து செல்கிறார்கள், மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள், காவலர்கள் வருகிறார்கள். ஆனால் ஒரு நாயோ அல்லது பூனையோ ஏதாவது உயிரினம் அடிபட்டு இறந்து விட்டது என்று சொன்னால் அந்த உயிரினத்தை கவனிப்பார் இல்லை. துர்நாற்றம் வீசுகிறது என்ற நிலை வந்தால் யாராவது எடுத்து போடுவதற்கு வருவார்கள். அதுவரை யாரும் பார்ப்பதே கிடையாது. அதுபோலத்தான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். நமக்கு எப்பொழுது அது சிக்கலை, பிரச்சனையை ஏற்படுத்துகிறதோ அதுவரை நாம் அதை கவனித்துக் கொள்வதே கிடையாது. அதை இந்த சாலையோர விபத்து அப்படிங்கிற கவிதை எனக்கு புலப்படுத்துவதாக நான் அறிகிறேன். வருடந்தோறும் சண்டை போட்ட அக்காவிடம் தம்பி கேட்டான், அக்கா அக்கா ரெக்கார்ட் நோட்டில் பூ படம் வரைந்து தர முடியுமா என்று. அதாவது நம்ம உறவுகளை பெரும்பாலும் உள்ளிருந்து நேசிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் நேசித்தாலும் கூட அதை வெளிக்காட்டாதவர்கள் இருக்கிறார்கள். சிலர் நேசிப்பதே கிடையாது, அது ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு போக்கிலேயே தான் பயணிப்பாங்க. அப்படி உறவுகளை நேசிக்கிறானோ அல்லது நேசிக்கவில்லையோ அந்த தம்பி, அவ்வளவு நாள் அக்கா கிட்ட சண்டை மட்டுமே போடக்கூடிய அந்த தம்பி அக்கா கிட்ட போய் கேட்குறான்னா அவன் ஏதோ ஒரு ஆதாயத்தோடு கேட்குறான் அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் இந்த கவிதையை முன்வைக்கலாம். ஆனால் ஒரு அழகான பார்வையில் அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால், நான் அவளோடு சண்டை பிடிப்பேன், ஏனென்றால் அவள் என்னுடைய அக்கா. அவள் கூட சண்டை பிடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, என் கூட சண்டை பிடிக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது. அதே நேரத்தில் நான் அவகிட்ட தான் போய் கேட்பேன், எனக்கு ரெக்கார்ட் நோட்டில் பூ படம் வரைஞ்சி தாக்கா அப்படின்ட்டு. அப்போ அதற்கும் உரிமை இருக்குது, ஏன்னா அவள் என்னுடைய அக்கா. அப்போ அந்த உறவினுடைய உரிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக எனக்கு இந்த கவிதை தோன்றுகிறது. அதே போல இன்னும் ஒரே ஒரு கவிதை, விக்கல் என்ற தலைப்பிலே. எனக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் நினைப்பதில்லை என உண்மையை சில வினாடிகள் பொய்யாக்கச் செய்கிறது என் விக்கல். நமக்கு விக்கல் வரும்போது அம்மா சொல்லுவாங்க, யாரோ நினைக்கிறாங்க போல அப்படின்ட்டு. பாட்டி சொல்லுவாங்க, யாருப்பா உன்னை நினைக்கிறது, இந்நேரத்துக்கு யாரா உன்னை நினைக்கிறது அப்படின்ட்டு. அப்போ விக்கல் வருகின்ற பொழுது நம்ம ஒரு மனச்சோர்வான நிலையில், நமக்குன்னு யாருமே இல்லையே, நம்ம கவனிச்சுக்கிறதுக்குன்னு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழல் வருகின்ற பொழுது